Hi, my name is Sandil. Welcome to our channel English Space Asia. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Okay, so in this class, I am going to teach you some important lessons in English. Okay, so ரொம்ப முக்கியமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். எப்பவுமே நான் சொல்ற மாதிரி ஆங்கிலத்தை பாடமாக நினைத்து படிக்காதீர்கள். English is not a subject to study because you are not going to write the exam. ஓகே, இங்கிலீஷ் பேசுறதுக்கு யூ ஆர் நாட் கோயிங் டு ரைட் தி எக்ஸாம். ஸ்கூல் காலேஜஸ்ல வந்து நமக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஸோ அது வேற. நவ் வி ஆர் ப்ராக்டிசிங் ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து எப்படி பேசுறதுங்கிறத நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால வந்து இது ஒரு பாடமா நினைக்காதீங்க, இங்கிலீஷை ஒரு மொழியா நினைச்சு கத்துக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. டோன்ட் ஃபர்கெட், ரிமெம்பர் இட், அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ யூ வில் ஹாவ் த டெஸ்ட். அதில் நல்ல மார்க் எடுக்கணும், நல்லா எழுதணும் அப்படின்னா கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஓகே, டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னா, கன்ஃபியூசிங் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ். இங்கிலீஷ்ல ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து நமக்கு வந்து குழப்பம். அந்த மாதிரி சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கறத நம்ம ரெண்டு விதமா சொல்லுவோம். ஒன்னு, how are you, and another question, how do you do. ஸோ ரெண்டுக்குமே வந்து ஒரே அர்த்தம் தான். நீங்க எப்படி இருக்கீங்க, how are you, and how do you do. ஓகே, ஸோ இந்த கேள்விகளை வந்து நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறது, இதுக்கான வித்தியாசம் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஹவ் ஆர் யூ அப்படிங்கக்கூடிய கேள்வியை நம்ம எப்ப கேட்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹவ் ஆர் யூ அப்படிங்கக்கூடிய கேள்வி வந்து ரொம்ப கேஷுவலான ஒரு கொஸ்டின். ஓகே, கேஷுவலா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட, கொலீக்ஸ் கூட எல்லாம் வந்து நம்ம பேசுறதுக்கு நம்ம ஹவ் ஆர் யூ யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹவ் ஆர் யூ வந்து நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தரோட ஹெல்த் பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்கு, ஹெல்த் கண்டிஷன் எப்படி, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கரண்ட் கண்டிஷன், எப்படி இருக்கு, அவங்க இப்ப எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி கரண்ட் கண்டிஷன், கரண்ட் சிச்சுவேஷன். அண்ட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் அபவுட் தேர் ஃபீலிங்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு, இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் ஹவ் ஆர் யூ. ஸோ யூ கேன் ஆஸ்க் திஸ் கொஸ்டின் இன் கேஷுவல் சிச்சுவேஷன். ஒரு கேஷுவலான சிச்சுவேஷன் நீங்க வந்து பயன்படுத்தலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தரை நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம ஹவ் ஆர் யூங்கிறது எத்தனை தடவைனாலும் நீங்க கேட்கலாம். இன்னைக்கு கேட்கலாம், நாளைக்கு கேட்கலாம், எப்போனாலும் நீங்க டெய்லி கூட கேட்கலாம் அந்த கொஸ்டின். ஸோ இந்த ஹவ் ஆர் யூன்னு கேள்வி கேட்டா எப்படிலாம் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்கறாங்க, ஹாய் சந்தில் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எப்படிலாம் பதில் சொல்ல, நிறைய வழிகள் இருக்கு அதுக்கு. இதான் அதான் கணக்கு கிடையாது. காமனான பதில் வந்து ஐ எம் ஃபைன். ஓகே, அல்லது என்ன சொல்லலாம், ஐ எம் குட், ஐ எம் கிரேட், ஐ எம் எக்ஸலண்ட், ஆர் ஐ எம் டூயிங் குட், ஐ எம் டூயிங் கிரேட். இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. ஓகே, நீங்க எப்படினாலும் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஐ எம் ஃபைன், ஐ எம் குட், ஐ எம் டூயிங் குட், ஐ எம் டூயிங் கிரேட், ஐ எம் எக்ஸலண்ட், அண்ட் ஹவ் ஆர் யூ. பதிலுக்கு நீங்களும் அவங்கள பார்த்து அண்ட் ஹவ் ஆர் யூ அல்லது அண்ட் யூ அப்படி நீங்க வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் அபவுட் தேர் ஹெல்த், ஃபீலிங்ஸ் அண்ட் கரண்ட் கண்டிஷன், அவங்க எப்படி இருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வந்து ஹவ் ஆர் யூங்கிற கேள்வியை வந்து கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், ஹவு டு யூ டூ. நிறைய இடங்கள்ல நம்ம கேட்க மாட்டோம். எங்க கேட்கறது அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புதுசா ஒரு நபரை வந்து நீங்க மீட் பண்றீங்க, அல்லது வந்து ஆஃபீஸ்ல புதுசா ஒருத்தரை வந்து மீட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ இஃப் யூ மீட் சம்ஒன் அட் ஃபர்ஸ்ட் டைம், முதல் தடவை நீங்க வந்து மீட் பண்றீங்க அப்படின்னா, ஒருத்தரை முதல் தடவை நீங்க சந்திக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அன்னோன் பர்சனை நீங்க மீட் பண்றீங்க. அண்ட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் மூவ் ஃபார்மலி, ஃபார்மலான சிச்சுவேஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பொலைட் சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். How do you do? So first time you are meeting someone. Okay, so my name is Sandil. நான் வந்து புதுசா ஒருத்தரை மீட் பண்றேன், அவரோட பேர் வந்து குமார். ஓகே, நான் அவர்கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஹாய் குமார், how do you do அப்படின்னு நான் வந்து கேட்கலாம். புதுசா நான் ஒருத்தரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். அடுத்த தடவை கேட்க தேவையில்லைன்னா அடுத்த ஃபுல்லா ஹவ் ஆர் யூன்னு கேட்டுக்கலாம்.
ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ இந்த கேள்வியை கேட்டா நீங்க இப்படிலாம் ஆன்சர் பண்ணக்கூடாது. இந்த கேள்வி யாராவது உங்ககிட்ட கேட்கறாங்க அப்படின்னா, ஸோ இப்படி நீங்க ஆன்சர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் நீங்க ஆன்சர் பண்ணக்கூடாது. எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்கிறேன், ஓகே, ஸோ ஐ எம் செந்தில், ஹவு டு யூ டூ மிஸ்டர் குமார் அப்படின்னு ஆப்போசிட் பர்சனை கேட்கிறேன்னா அவர் எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, ஹாய் செந்தில், ஹவு டு யூ டூ, அதே கேள்வியை தான் திரும்ப அவர் என்கிட்ட கேட்கணும். அப்போ இந்த கேள்விக்கு அர்த்தம் வந்து உங்களோட ஹெல்த் எப்படி இருக்கு, உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு, உங்களோட கரண்ட் கண்டிஷன் என்ன, நீங்க எப்படி இருக்கீங்க, அப்படி அர்த்தம் கிடையாது. உங்களை பார்த்ததில் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நைஸ் டு மீட் யூ, உங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். யாராவது உங்ககிட்ட இதுக்கப்புறம் வந்து ஹவு டு யூ டூ அப்படின்னு கேட்டாங்கன்னா, டோன்ட் சே ஐம் ஃபைன், ஐம் குட், ஐம் கிரேட், இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஓகே, யாராவது கேட்கறாங்க அப்படின்னா எப்படி சொல்லணும்? உங்களை பார்த்து கேட்கறாங்க. இப்போ நானே உங்களை பார்த்து கேட்கிறேன், ஹாய் ஹவு டு யூ டூ அப்படின்னு கேட்கிறேன். ஓகே, இப்போ உங்களோட பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேர் ஜான் வச்சுக்கோங்களேன். ஹாய் ஜான், ஹவு டு யூ டூ, ஐ மீட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் ஜான், சொல்றேன் நான் அந்த மாதிரி ஹவு டு யூ டூ அப்படின்னு சொல்றேன். அப்போ நீங்க பதிலுக்கு என்ன சொல்லணும்? ஹாய் செந்தில், ஹவு டு யூ டூ, நைஸ் டு மீட் யூ. இதை சேர்க்கலாம், இதை சேர்க்காம கூட விட்டுறலாம். பட் இதே கொஸ்டின் தான் திரும்ப நீங்க அவங்ககிட்ட சொல்லணும். அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களை பார்த்ததில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிடாதீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹவ் ஆர் யூ அண்ட் ஹவ் டு யூ டூ? இதே மாதிரி இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு, செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கடைசியா டெஸ்ட் இருக்கு, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் தி confusing question is, what color, which color do you like? ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். என்ன கலர் பிடிக்கும் இல்ல எந்த கலர் பிடிக்கும், இதுல என்னங்க வித்தியாசம் இருக்கு? தமிழ்ல எந்த வித்தியாசமும் கிடையாது. ஓகே, பட் in English you can see the differences between these two questions. What color do you like? which color do you like? உனக்கு எந்த கலர் பிடிக்கும், உனக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்றேன். இந்த உலகத்துல நிறைய கலர் இருக்கு. ப்ளூ, பிளாக், ரெட்டிஷ் கலர், yellowish கலர், நிறைய கலர் இருக்கு. பிங்க், லைட் பிங்க், டார்க் பிங்க், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஏராளமான கலர்ஸ் இருக்கு. இந்த கலர் எல்லா கலர்லயும் உனக்கு எந்த கலர் பிடிக்கும், நீங்க எந்த கலரும் பர்டிகுலரா சொல்ல. ஓகே, பர்டிகுலரா இந்த இந்த 3 கலர்ல எது பிடிக்கும்னு நீங்க கேட்கல. உலகத்துல இருக்கிற எல்லா கலர்லயும் உனக்கு எந்த கலர்ப்பா பிடிக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. அப்போ நீங்க எப்படி கேட்கணும் அப்படின்னா, வாட் கலர் டு யூ லைக்? யூ டோன்ட் கிவ் ஆப்ஷன்ஸ் டு செலக்ட் ஒன் ஆஃப் தீஸ் கலர்ஸ். நீங்க வந்து ஆப்ஷன் கொடுக்கல அவங்களுக்கு, எந்த கலர் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. ஓகே, ஸோ வாட் கலர் அப்படின்னா அதுக்கு யூ ஆர் நாட் கிவிங் ஆப்ஷன்ஸ், அதுக்கு நீங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. பட் விச் கலர் டு யூ லைக் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஆப்ஷன் கொடுக்குறீங்க. ஓகே, யூ ஆர் கிவிங் options to choose. For example, what color do you like? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். What color do you like? என்ன கலர் உங்களுக்கு பிடிக்கும்? ஃபாஸ்டா சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. Personally, I like blue color. இப்போ நான் சொல்றேன் I like blue color, எனக்கு வந்து blue color ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन நான் கேட்கிறேன், which color do you like? I am giving options: blue, black or white. இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், which color do you like அல்லது which color do you prefer? எந்த கலர் உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்டுட்டு I am giving options: blue, black or white. 3 ஆப்ஷன் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த 3 ஆப்ஷன்ல இருந்து நீங்க ஏதாவது ஒன்று சொல்லணும். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். which color do you like or which color do you prefer? இந்த 3ல மட்டும்தான் நீங்க ஒரு ஆன்சர் பண்ணணும். குட், நிறைய பேர் ப்ளூ அண்ட் பிளாக் சொல்லியிருக்கீங்க, ஒரு சில ஒயிட் சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ விச் கலர் அப்படின்னா அதுக்கு நீங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஒரு 2-3 கலர்ஸ் இருக்கும், அதுல இருந்து நீங்க ஒன்று சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வாட் கலர் அப்படின்னா எல்லா கலர்ஸ்லயும் உங்களுக்கு வந்து எது பிடிக்குமோ அதை நீங்க சொல்லணும். One more example. What kind of music do you like? What kind of music do you like? என்னோட கேள்வியை பாருங்க எப்படி இருக்குன்னு. What kind of music do you like?
எந்த டைப் ஆஃப் மியூசிக் பிடிக்கும்? சில பேர் குத்துப்பாட்டு பிடிக்கும், சில பேருக்கு மெலோடி சாங் பிடிக்கும், ராக் சாங்ஸ் பிடிக்கும். நிறைய சாங்ஸ், நிறைய டைப் ஆஃப் மியூசிக் இருக்கு. கர்நாடிக் மியூசிக் பிடிக்கும். ஓகே, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு நான் கேட்கிறேன் அப்படின்னா நீங்க எதுனாலும் சொல்லலாம். இதே கேள்வி நான் எப்படி மாத்துறேன்னு பாருங்க. விச் போட்டு நான் சொல்றேன். விச் கைண்ட் ஆஃப் மியூசிக் do you like or do you prefer? எந்த கைண்ட் ஆஃப் மியூசிக் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க? ஓகே, ஐ எம் கோயிங் டு கிவ் ஆப்ஷன்ஸ் லைக் ராக் மியூசிக் ஆர் ஜாஸ். Which kind of music do you prefer? Rock or jazz? இந்த ஸ்டைல் மியூசிக் உங்களுக்கு பிடிக்கும். அல்லது which kind of musics or which kind of songs do you prefer? எந்த கைண்ட் ஆஃப் சாங்ஸ் வந்து பிடிக்கும்? லைக் குத்துப்பாட்டு, மெலோடி சாங்ஸ், இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒன்று சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளவுதான். இதே மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. வாட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் டு யூ லைக்? எந்த மாதிரியான புக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்? சில பேருக்கு வந்து ஸ்டோரி புக்ஸ்லேயே பெரிய பெரிய லாங் ஸ்டோரிஸ் பிடிக்கும். சில பேருக்கு வந்து நாவல் பிடிக்கும், கட்டுரைகள் நிறைய இருக்கு. ஸோ அதில் எந்த வகையான புக்ஸ் பிடிக்கும்? அதே மாதிரி விச் கைண்ட் ஆஃப் புக்ஸ் டு யூ லைக்? அப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா விச், கொடுக்கலன்னா வாட். தட்ஸ் இட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப குழப்பக்கூடிய ஒரு கேள்வி தான். என்னன்னா ஹவு மச் அண்ட் ஹவு மெனி. ஸோ ஹவு மச் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்வீங்க? எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு. ஸோ ஹவு மெனி அப்படின்னா எத்தனை. எங்கெங்க நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹவு மச் அப்படிங்கிறத வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அன்கவுண்டபிள் அப்படின்னா எண்ண முடியாதவை. ஃபார் எக்ஸாம்பிள் மில்க், வாட்டர் அண்ட் டைம். மணி அப்படிங்கிறது நம்மளால எண்ண முடியும், பட் இருந்தாலும் அதாவது அன்கவுண்டபிள் தான் வச்சிருக்காங்க. ஓகே, மில்க், வாட்டர், டைம், மணி, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். சாண்ட், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ரைட்? ஸோ இந்த மாதிரி அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இதே இது ஹவு மெனி அப்படின்னா எத்தனை. இதை வந்து கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, கவுண்டபிள் அப்படின்னா உங்களால எண்ண முடியக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட எத்தனை பேனா இருக்கு, அண்ட் தென் உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்ககிட்ட எத்தனை பென்சில் இருக்கு, அங்க எத்தனை கார் இருக்கு, அங்க எத்தனை பைக் இருக்கு, அங்க எத்தனை டாக்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து யூ கேன் கவுண்ட் இட். உங்களால என்ன முடியும், அதனால அதை வந்து கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு வந்து ஹவு மெனி யூஸ் பண்றீங்க, அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு வந்து ஹவு மச் யூஸ் பண்றீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உனக்கு எவ்வளவு நேரம் இருக்கு, உனக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது, இந்த கேள்வி இருக்கு. ஓகே, இது எப்படி கேட்கலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. உனக்கு எவ்வளவு நேரம் இருக்கு. ஸோ நேரம் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, அதனால எப்படி கேட்பீங்க? ஹவு மச் டைம். ஸோ ஹவு மச் டைம் டு யூ ஹாவ்? உனக்கு எவ்வளவு நேரம் இருக்கு. உங்ககிட்ட எவ்வளோ சுகர் இருக்கு, எவ்வளோ சுகர் நீ வச்சிருக்க. ஸோ ஹவு மச் சுகர். சுகர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், சர்க்கரை. ஸோ அது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஸோ ஹவு மச் சுகர் டு யூ ஹாவ். இப்போ வந்து நீங்க கடைக்கு போறீங்க, சுகர் வேணும்னு கேக்குறீங்க. ஓகே, அவங்க கேக்குறாங்க உங்களுக்கு எவ்வளோ சுகர் தம்பி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, அது எப்படி கேட்பாரு அவரு? ஹவு மச் சுகர் டு யூ வாண்ட், அல்லது ஹவு மச் சுகர் டு யூ நீட் அப்படின்னு அவர் கேட்பாரு. ஓகேவா? அண்ட் தென் வாட்டர். உங்ககிட்ட எவ்வளோ வாட்டர் இருக்கு, ஹவு மச் வாட்டர் டு யூ ஹாவ் இன் த ரெஃப்ரிஜரேட்டர். ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிருக்க, எவ்வளோ தண்ணி வச்சிருக்க, ஊற்றி வச்சிருக்க கேட்பாங்க. ஓகே, அண்ட் ஹவு மச் மில்க், எவ்வளோ மில்க் இருக்கு இன் த ரெஃப்ரிஜரேட்டர். யூ கேன் ஆஸ்க் திஸ் கொஸ்டின். ஸோ அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஹவு மச் யூஸ் பண்ணலாம். அப்படி ஹவு மெனிக்கு வாங்க. உங்ககிட்ட எத்தனை பேனா இருக்கு, உங்ககிட்ட எத்தனை பேனாக்கள் இருக்கிறது, அதை எப்படி சொல்லுவீங்க? இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க. எத்தனைனா பேனாவை நம்ம எண்ணிடலாம். ஸோ நம்ம ஹவு மெனி யூஸ் பண்றோம். அதை எப்படி கேட்கலாம்? ஹவு மெனி பென்ஸ். பென்ஸ் டு யூ ஹாவ். உங்ககிட்ட எத்தனை பேனா இருக்கு. ரைட்? அண்ட் தென் உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதை எப்படி கேட்பீங்க இங்கிலீஷ்ல? சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. How many friends do you have? ஒரு இடத்துல நிறைய கார் நிக்குது, அங்க எத்தனை கார் இருக்கு, அதை எப்படி கேட்பீங்க? How many cars are there? ஓகே, எப்படி கேட்கலாம்? இங்க பாருங்க, இங்க எழுதுறேன். How many cars are there?
அங்கே எத்தனை கார்ஸ் இருக்கு. How many cars are there? How many bikes are there? Okay, that's it. So for uncountable noun, how much? For countable nouns, how many? ஈஸியா இருக்கா? ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம 3 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், கன்ஃபியூசிங் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் நிறைய உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரிலாம் கற்றுக்கும் போது நம்ம கரெக்டாக பேசுகிறோமா, தப்பாக பேசுகிறோமா, நம்ம எப்படி கேள்வி கேட்கணும், இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹவ் ஆர் யூ அண்ட் ஹவ் டு யூ டூ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வாட் அண்ட் விச்க்கு டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் ஹவு மச் அண்ட் ஹவு மெனிக்கு டிஃபரன்சஸ் பார்த்துட்டோம். இப்போ இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்க போறேன், நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ ஐ ஹாவ் ரிட்டன் 4 தமிழ் சென்டென்சஸ், 4 தமிழ் சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. நான் சொல்லி கொடுத்ததை ஞாபகம் வச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க ஆன்சர் பண்ணிட்டு கூட செக் பண்ணிக்கலாம், அது என் கூட சேர்ந்து கூட ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நல்லா யோசிச்சு கவனமா ஆன்சர் பண்ணுங்க. எந்தெந்த இடத்துல வந்து how many வரும், how much வரும், எங்கே வந்து which வரும், எங்கே வந்து what வரும், how are you எங்கே சொல்லுவீங்க, எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க. சில கொஸ்டின்ஸ் எழுதி போட்டிருக்கேன், நிறைய பேர் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆன்சர் பண்ணிட்டே வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களிடம் எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது? உங்ககிட்ட எத்தனை புக்ஸ் இருக்கு? ஸோ எத்தனை புத்தகங்கள், புத்தகங்கள் அப்படிங்கிறது வந்து யூ கேன் கவுண்ட் இட். நம்ம என்ன முடியும், 1 2 3 என்ன முடியும். எத்தனை அப்படின்னா என்னது? how many, ரைட்? ஸோ இதுக்கு எப்படி சொல்லலாம்? நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. How many books? How many books உங்களிடம் இருக்கிறது? Do you have? How many books do you have? உங்களிடம் எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது? இந்த இடத்துல how much போட்டா தப்பு, அவங்களுக்கே அது ஏன்னு தெரியும். நெக்ஸ்ட், நீங்கள் தினமும் எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீர்கள்? நீங்க தினமும் எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட், தண்ணீர் அப்படிங்கிறது வந்து அது ஒரு அன்கவுண்டபிள், எண்ண முடியாதது. அதுல எத்தனை துளி தண்ணி எண்ண முடியுமா? முடியாது. யூ காண்ட் கவுண்ட் இட், ரைட்? ஓகே, ஸோ எவ்வளவு அப்படின்னு அர்த்தம் என்ன யூஸ் பண்ணுவீங்க? how much. how much water நீங்கள் தினமும் குடிக்கிறீர்கள்? அதை குடிக்கிறீங்களா? அது எப்படி கொஸ்டினா கேட்பீங்க? how much water do you drink every day? That's it. How much water do you drink every day? இதெல்ல how many water போட்டா தப்பு. அதே மாதிரி waters அப்படின்னு போட்டாலும் தப்பு. ஓகே, பொதுவாக வந்து இந்த மாதிரி அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ண மாட்டோம், ரைட்? நெக்ஸ்ட், எந்த கலர் உனக்கு பிடிக்கும்? காமனா கேட்குறீங்க ஒரு கொஸ்டின், எந்த கலர் உனக்கு பிடிக்கும்? நீங்க ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கல, பிங்க், ப்ளூ, கிரீன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கல. எந்த கலர் உனக்கு பிடிக்கும்? காமனான ஒரு கொஸ்டின். அதுக்கு எப்படி கேட்பீங்க இங்கிலீஷ்ல? ஸோ எந்த கலர், வாட் கலர். ஆப்ஷன் கொடுத்தா விச். ஸோ வாட் கலர் டு யூ லைக்? உனக்கு எந்த கலர் பிடிக்கும்? வாட் கலர் டு யூ லைக்? நெக்ஸ்ட், ஹவ் ஆர் யூ. இதற்கு எப்படி பதில் அளிக்கலாம்? யாராவது உங்ககிட்ட வந்து ஹவ் ஆர் யூ கேட்குறாங்க, அப்ப எப்படி பதில் சொல்லுவீங்க? இதே கேள்வியை திரும்ப சொல்லிடக்கூடாது. அது வந்து ஹவு டு யூ டூக்கு தான் அதே கேள்வியை திரும்ப சொல்லணும். அதுக்கு என்ன அர்த்தம்? நைஸ் டு மீட் யூன்னு அர்த்தம். ஸோ இந்த கேள்வி வந்து காமனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நீங்க வந்து கேட்கலாம், இல்லை அவங்க உங்ககிட்ட கேட்கலாம். இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்னா, உங்களோட ஹெல்த் எப்படி இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் தென் உங்களோட கரண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கு, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கக்கூடிய ஒரு காமனான ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கேள்வி. ஓகே, ஆல்ரெடி அறிமுகமான நபர்கள் கிட்ட நம்ம ஜாலியா பேசும்போது கேட்கக்கூடிய கேள்வி, தினமும் நீங்க வந்து கேட்கலாம். ஸோ நாட் ஒன்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், முத தடவை அப்படின்னா கிடையாது. ஓகே, ஸோ எப்படிலாம் பதில் சொல்ல நிறைய வழி இருக்கு. ஸோ நிறைய பேர் சொல்றீங்க கமெண்ட்ல, வெரி குட், ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம், ஐ எம் குட் அப்படின்னு சொல்லலாம், ஐ எம் கிரேட் அப்படின்னு சொல்லலாம், ஐ எம் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஐ எம் டூயிங் குட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் நீங்க. ஓகே, தட்ஸ் இட். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணிக்கோங்க. நீங்களா தான் எழுத போறீங்க. அதாவது வாட் நோட் பண்ணிக்கோங்க, வாட், விச் அண்ட் ஹவு மெனி அண்ட் ஹவு மச். ஸோ இந்த 4 வார்த்தைகள், கேள்வி வார்த்தைகளை யூஸ் பண்ணி நீங்களாகவே ஒரு 4 சென்டென்சஸ் எழுதணும் கமெண்ட்ல. அதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். வாட், விச், ஹவு மெனி, ஹவு மச். இதுல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒவ்வொரு
வார்த்தைக்கும் வாட்க்கு ஒரு சென்டென்ஸ், விச்க்கு ஒரு சென்டென்ஸ், ஹவு மெனிக்கு ஒரு சென்டென்ஸ், ஹவு மச்க்கு ஒரு சென்டென்ஸ். நீங்களாவே எந்த சென்டென்ஸ்னாலும் இருக்கலாம். எழுதி உங்களோட ஆன்சர் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஐம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூர் ஆன்சர்ஸ். நீங்க சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. நீங்க கத்துக்கிட்ட இந்த விஷயத்தை அப்ளை பண்ணுங்க, நடைமுறையில பேசி பழகுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அதை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வெயிட்டிங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒவ்வொன்றா நான் வந்து அப்லோட் பண்றேன். ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.